வட கையிலையில் நந்தியம் பெருமானிடம் தமிழ் பயின்றவர் யார்? திருமூலர். தன்னை பெரும் தமிழன் என்று தம்பதியினரிடையே கூறிக்கொள்ளும் ஆழ்வார் யார்? பூதத்தாழ்வார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? க. சச்சிதானந்தன். புலம்பெயர் தமிழர்களை பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. இந்தியாவின் முதல் நாவல் எது? துர்கேஷ நந்தினி. நால்வகை பொருளும் ஒன்பான் சுவைகளும் கூடி பொருந்தி இருப்பதே நல்ல நாடகம் என்ற நாடக நூல் எது? செய்ற்றியம். அரசவை பெண்டீர் கொற்றவையை வழிபடுவதாக அமைந்த 10 பாட்டு நூல் எது? நெடுநல்வாடை. திருமந்திரம் எந்த பாவகையால் ஆனது? வெண்டலை மிகுந்த விருத்தப்பா. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் வணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே கல்விக்கும் ஓதில் புகழ்சால் உணர்வு என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான்மணிக்கடிகை. சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் எனும் ஏம புனையைச் சூடும் என்று திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஏகதேச உருவக அணி. திருவாதிரை விழா நடைபெறும் மாதம் இது? மார்கழி. 1997ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தோப்பல் மீரன் அவர்களின் நூல் எது? சாய்வு நாற்காலி. சைவ சமயத்தின் செல்வி என்று அழைக்கப்படுபவர் யார்? மங்கையர்க்கரசி. நருந்தொகை என்பது அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேட்கை. தமிழரின் இரு கண்களாக கருதப்படும் நூல்கள் எவை? தொல்காப்பியம், திருக்குறள். தமிழ்நாட்டில் முதலில் மும்மொழி பாடசாலையை அமைத்தவர் யார்? வள்ளலார். என்னிடம் 2 சரக்கு கப்பல்களோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. அவர்கள் யாரை குறிப்பிட்டார்? நாவலர் சோமசுந்தரம் பாரதியார். தமிழில் வேறு சொல் ஆராய்ச்சியில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். சீவகன் ஆட்சி ஏறிய சிறப்புகள் பற்றி கூறும் இளம்பகம் எது? நாமகள் இளம்பகம். வென்றோரால் பாடப்பட்ட பரணி எது? திராவிடத்து பரணி. ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்காவேந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே என்று இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது? விவேக சிந்தாமணி. முதிய பெண்மணிக்கு உதவி செய்து கோவலன் பெற்ற பட்டம் இது? இல்லோர் செல்வன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம். தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மோதுரை. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி எது? பிராகுயி. பாஷ்யம் என்ற இயற்பெயரை கொண்ட எழுத்தாளர் யார்? சாண்டிலியன். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினாள். உன்னையது நிலனே என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. ஒரு செய்யுளின் இறுதியில் நின்ற சொல் அதன் இடையிலும் பின்னர் முதலிலும் சென்று இயைந்து பொருள் தருவது எவ்வகை பொருள்கோள்? தாப்பிசை பொருள்கோள். அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் கூறியவர் யார்? வேர்ட்ஸ்வொர்த். மனோன்மணியத்தில் தலைநகரம் மதுரையிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? திருநெல்வேலி. வணிகர்பா என்று அழைக்கப்படும் பாவகை எது? கலிப்பா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன் என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? பாரதிதாசன். மிஸ் ராதா என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கொத்தமங்கலம் சுப்பு. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. நட்சத்திரவாசி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? பிரமிழ். நற்றிணையின் அடி வரையறை தாண்டி அமைந்துள்ள பாடல் எது? அதன் ஆசிரியர் யார்? பசைப்படு பச்சை நெய் தோய் அன்ன சேயுயர் சினை மாச்சிறை பறவை பகலுரை முதுமரம் புலம்பு போகி முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடுமகள் கதுப்பின் நாரி கொடுமிசை வண்டினம் தவிர்க்கும் தன்பத காலை வரினும் வாராராயினும் ஆண்டு அவருக்கு இனிதுகொள் வாளி தோழி எனத்தன் பள்ளிதழ் மலைக்கண் நல்ல கஞ்சிவப்ப அருந்துயர் உடையாள் அவள் என விரும்பினன் பாணன் வந்தனன் தூதே நீயும் புல்லார் புரவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்ம நம் முன்னிய வினையே என்று பாடியவர் மதுரை மல்லனார். பெண்களின் வீரம் குறித்து பாடும் துறை இது? மோதின் முல்லை. புலமை என்ற இதழை நடத்தியவர் யார்? பொற்கோ. நெருஞ்சி பழம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. எழில் விருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். புலமை பித்தன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ராமசுவாமி. மணிமேகலை வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதிக்கு நிகர் பாரதியே மண்ணில் யார் எதிர்த்தாலும் மக்கள் சீர் உயர்த்தும் பாணியில் பாரதிக்கு நிகர் பாரதியேர் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் இயற்பெயர் என்ன? கலைமணி காந்தி. வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? நிழல்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இது ஒரு பொன்மாலை பொழுது என்கின்ற பாடல். பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலமை பித்தன். மீள்கோணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அழகிய பெரியவன். நன்னூல் குறிப்பிடும் அழகு எத்தனை? 10. மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 11. பாரதிக்கு பின் தமிழகத்தில் உண்மையான கவிஞர் பாரதிதாசர் என்று குறிப்பிட்டவர் யார்? கு. ப. ராஜகோபாலன்.
அழகாக இல்லாததால் அவள் என் தங்கையானாள் என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கலாப்ரியா. பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் ஓடுதான் என்கின்ற இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? மு. மேத்தா. இலக்கிய இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர். சிறுபான் ஆற்றுப்படையின் அடி எண்ணிக்கை எத்தனை? 269. நீ பட்ட காயம் எங்களை குணப்படுத்தியது. இந்த தொடரில் அமைந்துள்ள தொடை நயம் இது. முரண்தொடை. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? சுப்பிரமணிய சாஸ்திரியார். பென்டிரைவ் என்பதன் தமிழ் பதம் என்ன? விரலி. வியங்கோள் வினைமுற்று பெரும்பாலும் மூவகை இடங்களில் எந்த இட சொல்லாக வரும்? படர்க்கை. மவ்வல் என்கின்ற சொல் எந்தெந்த மலர்களை குறிப்பதாக அமையும்? காட்டுமல்லி, முல்லை. அலமாரி அலமாரி என்பது எம்மொழி சொல், போர்ச்சுகீசிய மொழி. பழமொழி 400 எத்தனை அதிகாரங்களை உடையது? 32. 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் முப்பெரும் நூல் என்று குறிப்பிடப்படும் நூல்கள் எவை? திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. சிந்துவெளி நாகரிக எழுத்து முறையினை எவ்வாறு அழைக்கின்றோம்? முத்திரை. களப்பிரர் ஆட்சியும் தமிழக வரலாறும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமு வேங்கடசுவாமி நாட்டார். கோவலன் கொலையுண்ட மாதம் என்ன? ஆடி மாதம். இரட்டை கொம்பு எழுத்து முறையை தமிழுக்கு கொண்டு வந்தவர் யார்? வீரமாமுனிவர். அரசன் என்ற சொல் முதலில் எந்த தமிழ் நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறள். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ச. தமிழ்ச்செல்வன். தனித்தமிழ் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1916. தமிழ் இசை பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? பக்தி இலக்கிய காலம். கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளை எந்த இடத்தில் சந்தித்தனர்? காவிரியின் வடகரை. இல்லோர் செல்வன் என்று சிலப்பதிகாரத்தில் அழைக்கப்படுபவர் யார்? கோவலன். சிற்பக்கலையை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்ககம் வெளியிட்டுள்ள நூலின் பெயர் என்ன? சிற்ப செந்நூல். ஏலாதியில் நட்பை பற்றி எத்தனை பாடல்கள் உள்ளன? 3. பொருளை கொடுத்து இருளை கொள்வார். இந்த பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. திருடன் மகன் திருடன் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? கல்கி. மடக்கு அணியை யாப்பின் அடிப்படையில் என்ன பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றது? யமகம். இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? மேவி வேணுகோபாலன். மகா உபாத்தியார் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? உவே சுவாமிநாத ஐயர். பேராசிரியர்னு சொல்லுவாங்க. மாதவியிடம் இருந்த 3 கலைகள் என்னென்ன? ஆடல், பாடல், அழகு. இருண்ட கால தமிழ் நிலா என்று அழைக்கப்படுபவர் யார்? வஜ்ரநந்தி அடிகள். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என்று கணித்தவர் யார்? மறைமலை அடிகள். பாவேந்தர் என்று பாரதிதாசனை சிறப்பு பெயரிட்டு அழைத்தவர் யார்? பெரியார். திருவிக அவர்களால் இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அசலாம்பிகை அம்மையார். மான விஜயம் எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? களவழி 40. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் எது? திருக்குறள். நட்பு காலம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி. துணி தைப்பவர் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? துன்னகக்காரர். வலம்புரி மூழ்கியவான். தமிழ் பரதவர் என்று கூறும் நூல் எது? அகநானூறில் 350வது பாடல். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்யாதே, யமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே என்கின்ற கடுகுவெளி சித்தர் அவர்களின் பாடல் எந்த பாவகையைச் சார்ந்தது? சிந்துப்பா. ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 3100. மதுரை காஞ்சி நூலில் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை எத்தனை? 354. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பெரியார். நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 143. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் யார்?
பாரதிதாசன். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவை நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். தி. ஜானகிராமன் அவர்கள் தன்னுடைய ஜப்பான் பயண அனுபவத்தை உதயசூரியன் என்கின்ற தலைப்பில் எந்த வார இதழில் வெளியிட்டுள்ளார்? சுதேசமித்திரன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கின்ற சங்க பாடலின் வரிகளின் ஆசிரியர் யார்? நரிவெருவுத் தலையார். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3250. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்று கூறியவர் யார்? இளம்பூரணார். கொல்லன் தெருவில் ஊசி விற்றார் போல என்னும் பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? 5 சிலப்பதிகாரத்தை முதலில் அச்சு ஏற்றியவர் யார்? உ.வே. சுவாமிநாத ஐயர். யானையின் பிடரியில் மகளிர் நாடெங்கும் யாருடைய திருமணத்தை அறிவித்தனர்? கோவலன். ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை வழங்கியவர் யார்? சிந்தாதேவி. இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் கொண்டு பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். வியாசண்டன் என்பவர் எத்தனை சாத்திரங்களை கற்றவர்? 96. பெண்களின் பருவங்களை வகைப்படுத்தும் இலக்கண நூல் எது? நவநீத பாட்டியல். 11 வயது முதல் 14 வயது வரை உள்ள ஆண்பால் பருவத்திற்கு என்ன பெயர்? மரவூன். தன்மேல் பட்ட வேலை பிடுங்கி மேலே உயர்த்தி அசைத்து காட்டுவது தும்பை திணையின் எந்த துறை? நூலில். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி என்று கூறியவர் யார்? ஒட்டக்கூத்தர். நம்பி அகப்பொருளின் வேறு பெயர் என்ன? அகப்பொருள் விளக்கம். காரிகை எவ்வகை பாவகையால் அமையப்பெறும்? கட்டளை கலித்துறை. உயிரின் வகைகள் எத்தனை என்று நன்னூல் சுட்டுகின்றது? 14. எண்ணிய எண்ணியாங்கு என்கின்ற மொழிபெயர்ப்பு நாடகத்தை படைத்தவர் யார்? அருள் சோமசுந்தரம். ஜேம்ஸ் ஆலனின் நூட்களை தமிழாக்கம் செய்தவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆங்கில கவிதை வடிவமாக சானைட் கவிதைகளை தமிழில் படைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். சீவக சிந்தாமணியை கிரேக்க இலக்கியங்கள் போல் உள்ளது என்று கூறியவர் யார்? ஜி.யு. போப். கம்ப ராமாயணத்தில் பேசுவது மானம், இதனை பேணுவது காமம் என்று கூறியவர் யார்? கும்பகர்ணன். கீமயானம் என்கின்ற நாடகத்தை எழுதிய ஆசிரியர் யார்? திருவாரூர் தங்கராசு. அசல், அஸ்திவாரம் இவை எம்மொழி சொல், உருது மொழி சொல். நல்ல பிள்ளை என்னும் குழந்தை நாடகத்தின் ஆசிரியர் யார்? மு. தமிழரசு. பம்மல் சம்பந்தனார் எத்தனை நாடகங்களை எழுதியுள்ளார்? 94. செயல்களுக்கும் உரைநடைகளுக்கும் இடைப்பட்ட நடையில் எழுதப்படுவது எது? மெய்கீர்த்தி. 19ஆம் நூற்றாண்டின் உரைநடை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். இலக்கணம், இலக்கியம் இரண்டிற்கும் உரை எழுதிய உரையாசிரியர் யார்? நச்சினார்க்கினியர். நன்னூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மயிலைநாதர். முக்கலிங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட உரையாசிரியர் யார்? சிவஞான முனிவர். தாம் இயற்றிய இலக்கண நூலுக்கு தாமே மேற்கோள் பாடல்களை எழுதிய ஆசிரியர் யாவர்? தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி. புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனாரிதனார். பரிமேலழகர் உரை எழுதிய 8 தொகை நூல் எது? பரிபாடல். கலிங்கத்து பரணி பாடல்களை முதலில் மேற்கோளாக பயன்படுத்திய உரையாசிரியர் யார்? அடியாருக்கு நல்லார். திருக்குறளுக்கு இணையானது பரிமேலழகர் உரை என்று பாராட்டியவர் யார்? உமாபதி சிவாச்சாரியார். சோமசுந்தர கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள். சுந்தர விநாயகர் பதிகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பண்டிதமணி கதிரேச செட்டியார். பெரிய புராண வசனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆறுமுக நாவலர். கயற்கன்னி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உ.வே. சுவாமிநாத ஐயர். நட்சத்திர மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சி.வை. தாமோதரனார். ஜாதி வேற்றுமையும் போலி செய்வரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள். கதையும் கற்பனையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பூரணலிங்கம். திருவிக அவர்களின் சொற்பொழிவுகளின் நூல் என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றது? தமிழ் தென்றல். தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாவலர் சோமசுந்தர பாரதியார். நல்லாசிரியர் என்ற இதழை நடத்தியவர் யார்? க. நமசிவாய முதலியார். தமிழ் சுடர்மணிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வையாபுரி பிள்ளை. ஈரா ராகவையங்கார் யாருடைய அவைக்களப்புலவராக இருந்தார்? பாஸ்கர் சேதுபதி.
உவேசா ஒரு தமிழ் வாழ்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? காசிராஜன். வேளிர் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? மு. ராகவையங்கார். மறைமலை அடிகள் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறை திருநாவுக்கரசு. திருவாசகத்திற்கு அனுபூதி உரை எழுதியவர் யார்? சிதம்பர சுவாமிகள். மகாபாரதத்தில் வரும் அர்ஜுனன் மணந்து கொண்ட பாண்டிய மன்னனின் மகள் யார்? சித்திராங்கதை. மாலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் எத்தனை? 14. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புவீர் என்ற இந்த புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? நரிவிரிவு தலையார். பொருணராற்றுப்படையில் கூறப்படும் யாழ் எது? செங்கோட்டு யாழ். முதலில் பழமொழி என்ற சொல்லை பயன்படுத்திய புலவர் யார்? மாமுள்ளனார். கலைவன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? இளைய பத்மநாபன். நடந்தாய் வாழி காவேரி என்ற பயண நூலை எழுதியவர் யார்? தி. ஜானகிராமன். சிவபாத சுந்தரம். கும்மி பாடல்கள் எந்த பாவகையால் அமையும்? வெண்பா. வால்ட் விட்மன் அவர்கள் பள்ளின் இதழ்கள் என்கின்ற வசன கவிதையை அடிப்படையாக கொண்டு பாரதியார் எழுதிய கவிதை இது. காட்சிகள். தமிழில் குறுங்கவிதைகள் எத்தனை வகைப்படும்? 3. குறுந்தொகை பாடிய பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. சங்க 8 தொகை அகப்பாடல்கள் அனைத்தும் ஒரு கூற்று நாடகங்களே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். கபிலன் இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலைசிறந்த கவிஞர் என்று கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். பதிற்றுப்பத்தின் பாடான் திணையில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 69. ஞாயிற்றின் உதிப்பில் தொடங்கி அருவியின் வீழ்ச்சியில் முடிகின்ற சங்க இலக்கிய நூல் எது? திருமுருகாற்றுப்படை. கோட்டாற்று பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? செய்குதம்பி பாவலர். திமிலை துமிலன் என்ற புனைப்பெயர் கொண்ட எழுத்தாளர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணம் பிள்ளை. மந்திரி கோவை என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? திருவெங்கை கோவை. செரிக்காத உணவு செரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்ற இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? வைரமுத்து. வழி தவறிய வண்டுகள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணம் பிள்ளை. கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா, சிட்டுவிழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா என்ற திரை இசை பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் பிறைசூடன். உயிரின் உயிர்ப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? குழலினி. உலகிலேயே முதல் முறையாக தாய்மொழியில் உருவான மாநிலம் எது? தமிழ்நாடு. இளம் கம்பன் விருது எந்த சிறுவருக்கு கொடுக்கப்பட்டது? மதுரம் ராஜ்குமார். நாமு வேங்கடசுவாமி நாட்டார் என்பதன் விரிவாக்கம் என்ன? நடுக்காவேரி முத்துசுவாமி வேங்கடசுவாமி நாட்டார். இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? மேவி வேணுகோபால் பிள்ளை. வண்ண வண்ண பூச்சியரே வட்டமிடும் பூச்சியரே என்னை போல சுற்றுகின்றீர் எதனை தேடுகின்றீர் என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கவிஞர் ஈரா அம்பிகை பாகன். சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம், பதக்கங்களில் முத்து எடுக்கலாம், பொன்னாடையை இமயத்திற்கு போர்த்திவிடலாம் என்ற வரிகள் யாருடையது? மு. மேத்தா. மணித்தாய் நாடு மருதன் ஓட்டமும் என்ற தமிழின் முதல் பரிசினை பெற்றவர் யார்? முது தமிழ் புலவர் நல்லதம்பி. பூவே உன்னை நேசித்தேன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ரேவதி அபிஷேக். புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றது? 1969. தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது? பெரிய புராணம். தமிழை பக்தி மொழி என்று கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள். தென்னாட்டு மாப்பாசான் சிறுகதையின் சித்தன் என்று போற்றப்படுபவர் யார்? ஜெயகாந்தன். செந்தமிழ் தேனி மரம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்ற பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். கந்த புராணத்தின் ஆசிரியர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார். பொது கல்வித்துறை நிறுவனம் BBI தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1854. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விளாம்பாக்கம் என்னும் ஊரில் சமண பள்ளியை நிறுவிய சமண பெண் துறவி யார்? பாடினி குரத்தி. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1910. சமய நூல்களையும் தத்துவ நூல்களையும் கற்பிக்கும் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குரோவூர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈரா இளங்குமரனார். பிரெஞ்சு அரசார் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்?
வாணிதாசன். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? புலாத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 100. திருஞான சம்பந்தர் பதிகங்களில் தற்போது கிடைத்தவை எண்ணிக்கை எத்தனை? 384. ஆதிசூழ் உலகு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜோதிகுரு. புதிய திரிபுரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சு. சமுத்திரன். மாநில சுயாட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சாதிக் பாட்சா. நிலமடந்தைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிருஷ்ணவேணி ஜெகநாதன். வைக்கம் போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பல அதியமான். உலக புவிநாள் எது? ஏப்ரல் 22. பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திரன். PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண பிறந்தன என்று கூறியவர் யார்? இந்திரன். உணர்வுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொழி எது? பேச்சு மொழி. வால்ட் விட்மன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்கா. அதிக உணர்ச்சி வெளிப்படும் தன்மை கொண்டது எது? பேச்சு மொழி. ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அவர் பெற்ற விருது என்ன? சிற்பி பாலசுப்ரமணியன். அவர் பெற்ற விருது சாகித்ய அகாதமி விருது. காவடி சிந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? சென்னிகுளம் அண்ணாமலையார். குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை. சந்தி என்பதற்கு தமிழில் என்ன பெயர்? புணர்ச்சி. எதிர்மறை இடைநிலைகள் எவை? ஆ, ஆல், இல். இந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ராஜேந்திரன். சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? பாரதியார். உலக சுற்றுச்சூழல் தினம் எது? ஜூன் 5. மழையை கணிக்கும் அறிகுறிகளில் அடங்காதது எது? தீப்பிடித்து எரிதல். தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தீசு நடராஜன். தண்டி அவர்கள் வாழ்ந்த காலம் எது? 12ஆம் நூற்றாண்டு. உய்யும் வழி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? பரளிசு நெல்லையப்பர். செவிலித்தாயின் மகள் யார்? தோழி. மனித சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். தமிழர் உணவு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பக்தவச்சல பாரதி. மனித சமுதாயத்தின் ஆதி நிலம் எது? மலை. குறுந்தொகை பாடலின் எண்ணிக்கை எத்தனை? 401. தஞ்சை கோயிலை கட்ட எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை? 6 ஆண்டுகள். திருக்குறளும் பரிமேலழகரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. தமிழ் வரலாற்று இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ. வேலுப்பிள்ளை. மணிமேகலை ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவை துரைசாமி. ஐயம் அகற்று என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் கண்ணதாசன். அருட்பா அன்று இது மருட்பா என்ற கண்டன நூலை எழுதியவர் யார்? கதிர்வேர் பிள்ளை. பதிபக்தி தேசிய கொடி என்ற நாடக நூட்களின் ஆசிரியர் யார்? தே.பு. கிருஷ்ணசுவாமி பாவலர். தண்டி அலங்காரத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? மாறன் அலங்காரம். இரத்த கண்ணீர் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? திருவாரூர் கே. தங்கராசு. நொச்சி திணைக்குரிய துறைகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. கைக்கிளை பெருந்திணை இரண்டையும் முதலில் புறத்திணைகளில் சேர்த்தவர் யார்? இறையனார். வீர சோழியத்திற்கு உரை எழுதியவர்களுள் சிறந்த உரை யாருடையது? சாமுண்டி தேவநாயனார். உள்ளுரை உவமம் அதிகமாக இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல் எது? ஐங்குறுநூறு. சங்க இலக்கிய அகத்திணை பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 378. சங்க இலக்கிய பாடல்களில் அகத்திணை பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 1282. மருத்துவர் மகள், கர்ப்பிணி என்ற நூட்களின் ஆசிரியர் யார்? M.S. பூரணலிங்கம். இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயிலை சீனி வேங்கடசுவாமி நாட்டார். முதல் தாய்மொழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். மனைவியின் உரிமை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாசுபமாணிக்கனார். திருமூலர் தவமொழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜாஜி. அந்தக இரவில் சந்தன மின்னல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வலம்புரி ஜான். பயண இலக்கியங்களில் பாத வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காப்பா அரவாணன். அக்ற்றிணை சொல்லின் ஈற்றில் வரக்கூடிய நகரமும் மகரமும் மயங்குவன என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். தம் வாழ்நாளில் பெரும்பகுதியை தமிழ்நாட்டிலேயே கழித்த மேலை நாட்டு அறிஞர் யார்? வீரமாமுனிவர். தயார் என்பது எம்மொழிச்சொல், உருது மொழி. சங்ககாலத்தில் மொழிக்கு இறுதியில் வராத உயிரெழுத்து எது? ஔ.